தலை தோனி நான் இன்னைக்கு பாத்துட்டு இருக்கேன். இவனுங்கெல்லாம் லோக்கல் கிரிக்கெட் ஆனவளையா 2010ல சவுத் ஆப்பிரிக்கா போனா என் தலைவன். என்ன பிச்சுன்னு தெரியாது, ஏதும் தெரியாது. மும்பையும் திணறான், ஆர்சிபியும் திணறான். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரு தெரியுமா? நியூசிலாந்து டீம், சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் டீமை கூட்டு வரான். புரியுதுங்களா? அடிக்கிறான் அங்கேயே முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் யாரு தெரியுமா? வயாபா ஜெயவர்தனே ஸ்ரீலங்கா டீம் கூட்டு வரான். இதெல்லாம் டோர்னமெண்ட் டீம், CL T20. சில தற்கூரிக்கெல்லாம் தெரியாது. அதே அடிக்கிறான். மூணாவது மேட்ச் விக்டோரியா கூட ஃபுல் ஆஸ்திரேலியன் கோடு, ஆரியன் பிரிட்ஜ் கேப்டன். ரொம்ப கஷ்டம், டிராப் பண்ணோம், சூப்பர் ஓவர்ல போய் தோத்தோம். நாலாவது மேட்ச் யார் தெரியுமா? நாலாவது மேட்ச் வாரியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டீம், அவனையும் அடிச்சோம். ஓகேங்களா? ஆனா வாரியர்ஸ் என்ன பண்ண தெரியுமா? ஏமன்ல நான் தான் ஜெயிப்பு உண்மையிலே போயிட்டு டஃப்பான டீம் சவுத் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு திரும்ப வந்து ஃபைனல் நிக்கிறான். தல விடுவோமா? நானு ஒரே ஒரு 132 ரன் வச்சு மண்ணக்க வச்சேன். சவுத் ஆப்பிரிக்காவிலே போய் என் தலைவன் அதான் தூக்கிட்டு வந்தான். உள்ளூர் கப்பு இல்ல வெளியூர் கப்பு பார்த்தா அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சான். சவுத் ஆப்பிரிக்காக்காரன் ஆஸ்திரேலியாக்காரன், டேய் இவன் பெரிய ஆள் போனதுடா, டேய் இவன் பெரிய ஆள் வருவான்டா. அடுத்த வருஷம் வேர்ல்டு கப்பு என்ன கப்பு பார்த்து 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 எங்க ஃபேன்ஸுக்கு வெறுத்து போச்சு. திடீர்னு இந்த கப்பு இந்த வருஷம் வந்து கப்பு இல்லைன்னு எங்க ஆளுங்க கொஞ்சம் திருப்தி இல்லை, மனசு கஷ்டம். அதனால கொஞ்சம் சால் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்தபடி எங்க CSK ஃபேன்லாம் தலைவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க தலைவர் பண்ண தப்பு 3 வருஷத்துக்கு ஒரு கப்பு, 3 வருஷத்துக்கு ஒரு கப்பு, 3 வருஷத்துக்கு ஒரு கப்புன்னு வாங்கி கொடுத்தாரு. எங்க ஆளுங்க பார்த்து 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 அடடே கப்பு அது ஈஸின்னு போட வச்சுக்கிறானுங்க. ஆனா இப்போதான் ஒரு வருஷம் நம்ம